ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் நிற்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் குமரன் நகர் சாங்டா மாவி அப்படின்றவங்க வீட்டுக்கு முன்னாடி தாங்க நின்றுட்டுருக்கிறேன். சாங்டா பார்த்திங்கன்னா நம்ம ஷோவோடைய ரெகுலர் வாட்சர். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு உடனே செஞ்சு பார்ப்பாங்களாம். வீட்டில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க. நம்ம நிகழ்ச்சியில் பண்ணுற டிஷ்ஷஸை பண்ணி அவங்க வீட்டில் அவங்களுடைய ஃபுட்டுக்கு ஏகப்பட்ட அடிக்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போய் பார்க்கலாம். ஹாய். ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இதில் யார் ஃபேண்டா, யார் சாண்டா? நான் சாங்டா ஒரு க்ளோரியா. க்ளோரியா, ஓகே. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? 11th ஸ்டாண்டர்ட் படி. 11th ஸ்டாண்டர்ட். எப்படி போகுது ஸ்டடீஸ்லாம்? நல்லா போகுது. சாண்டா, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் ஃபைனல் இயர் பண்ணுறேன், பிடெக் ஐடி. ஓகே, நல்லா படிப்பீங்களா? படிப்பேன். எப்படி காலேஜில் ரேங்கிங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை, எதுவும் பண்ண மாட்டீங்க, செம்மத்தா போயிட்டு வருவீங்க. சரி, என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி? பட்டர் கேக். ஓகே, என்ன உங்களுக்கு பிடிக்கும் குக்கிங்கில்? குக்கிங்கில் சிக்கன் பண்ணுறது பிடிக்கும். சிக்கன். நீங்கள் சமைச்சிருக்கீங்களா? சமைப்பேன். சமைப்பீங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி யார் சமைக்க போகிறா? ஃபேண்டாவா, க்ளோரியா? அக்கா. அக்கா. ஓகே, அக்கா போலாமாக்கா? வாங்க. நம்ம சாண்டா வந்துட்டு சூப்பராக ஒரு கேக் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன கேக் பண்ண போகிறாங்கன்னு நானும் ரொம்பவே ஈகராக உங்களை மூலையே காத்துட்ருக்கேன். என்ன கேக் பண்ண போகிறீங்க? பட்டர் கேக். பட்டர் கேக். என்ன மாதிரி இது டைமில் சாப்பிட்லாம்? டீ டைம் ஸ்நாக்கா? டீ டைம் ஸ்நாக். ஓகே, சூப்பர். இந்த பட்டர் கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுப்போம். ஓகே, இப்போ 300 கிராம்ஸ் யூஸ் பண்ணுவோம். 300 கிராம் பட்டர். ஓகே. 300 கிராம் ஐசிங் சுகரா ஆர் பிளைன்? ஐசிங் சுகர். ஐசிங் சுகர். ஓகே. தென் மைதா 300 கிராம்ஸ். ஓகே. வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ். எக்ஸ்ட்ராக்ட் ஆர் எசன்ஸ்? எசன்ஸ். எசன்ஸ். ஓகே. தென் பேக்கிங் சோடா. ஓகே. மில்க். மில்க் வந்து தேவையான அளவு. ஓகே. ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், செரி, அப்புறம் வந்து கேட். ஓகே, சூப்பர். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஸோ பட்டர் இதில் போட்டு வச்சுருக்கேன். 300 கிராம். 300 கிராம். இதையும் சுகரையும் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணணும். சரி, பிளெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பட்டர் பீட் பண்ணிவிடுங்க. சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர், ஐசிங் சுகர். சரி. பேக்கரி கன்ஃபெக்ஷனரி அப்படின்னாலே உங்களுக்கு ஜென்ரலாக மெஷர்மெண்ட்டு மெயினாக ரொம்ப முக்கியம். இத்தனை கிராம் ஆஃப் பேக்கிங் பவுடர் தான் யூஸ் பண்ணணும், இவ்வளோ சுகரு, இவ்வளோ ஆல் பர்பஸ் ஃப்ளாரு, இவ்வளோ மார்ஜரின் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு கரெக்டாக கிடைக்கும். எக் ஆட் பண்ணலாம். இப்போது எக்கையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும் இல்லையா? மைதாவில் வந்து ஃப்ளார் ஆட் பண்ணலாமா? இதில் வந்து பேக்கிங் சோடா நல்லா போட்டுக்கணும். பேக்கிங் இவ்வளோ? ஓகே. கட்டி இல்லாமல் மில்க் போட்டுப்பீங்களா? முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். பேட்டர் வந்துட்டு அந்த மிக்சிங் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் தென் எக்கோடைய ஐசிங் சுகரை சேர்த்து பிளெண்ட் பண்ணியிருக்காங்களே, அதோட இந்த ஃப்ளார், ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். இப்போது செரியும் நட்ஸுமா? நட்ஸும் ஃபுல்லாக ஒரு 200 கிராம் இருக்குமா? இது 100 கிராம். 100 கிராம்ஸ். ஓகே. சரி, நட்ஸ் அண்ட் செரி, ட்ரை செரி இல்லையா? ஆமாம், ட்ரை. இது சாப் பண்ணாமல் ஸ்லைஸ் பண்ணியும் போடலாம் இல்லையா? ஆனால் சாப்பிடும்போது இது ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிட்டு சாப்பிடும்போது மாட்டாமல் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் போடவா? வெனிலா எசன்ஸ்? ஆமாம், வெனிலா எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸா? ஆமாம். இப்போ இது கீழே உங்களுக்கு பாட்டம் செட் பண்ணணும்ல? ஆமாம், அதுக்கு பட்டர் அப்ளை பண்ணணுமா? ஃப்ளார் போடுவா கொஞ்சம் சைடில். எனஃப்? ஃபுல்லாக போடணும். ஃபுல்லாக கோட்டிங் மாதிரி. ஓகே. அப்போ கேக் ஓட்ட அது கீழே. ஓகே, போதுமா? ஓகே. மில்க் ஊற்றிக்குவோம். மில்க் அதுலேயேவா? இல்லை, ஃபுல்லாவா? இல்லை, கொஞ்சம் போதும். கொஞ்சம் எசன்ஸ் ஊற்றணும். ஓகே, ஃபியூ ட்ராப்ஸ் போட்டிருந்தோம் ஏற்கனவே. இன்னும் போடணும்.
இன்னுமா எவ்வளோ வேணும்? ஸ்மெல் வரல. ஹாஃப் ஸ்பூன் ஊற்றுங்க. போதும். ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா? பைனாப்பிள் வேணும்னா பைனாப்பிள் போடலாம். ஆல்மண்ட் எசன்ஸ் போடலாம். நமக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். போட்டுருங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஃபுல்லாக போடக்கூடாது. எப்பவுமே பேக்கிங் பண்ணும்போது அது வந்துட்டு பேக் ஆகி ஒரு ஆஃப் இது வரும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் கேப் கொடுத்து பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும் இல்லையா? ஆமாம், ஹாஃப் இது மட்டும் ஃபில் பண்ணால் போதும். அங்கே ஷேப் இதாகிக்கும். ஓகேவா? சரியா இருக்குமா? சரியா இருக்கும். அவனில் வச்சிடலாமா? 180 டிகிரி. எவ்வளோ டெம்பரேச்சரு, எவ்வளோ நிமிஷம்? 180 டிகிரி 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ். ஓகே, சூப்பர். 180 டிகிரி டெம்பரேச்சரில் வந்துட்டு 180 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் வந்து 20 மினிட்ஸ் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. 20 மினிட்ஸ் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஓவரா இல்லை, 5 செகண்ட்ஸ் முடிய போதா? ஓகே ஓகே, வெளியே எடுத்துடலாமா? ஓகே, இது நல்லா கொஞ்சம் வார்ம் ஆனது தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கொஞ்சம் சில்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவுட்ரு மட்டும் எடுத்துகிட்டு மாற்றிடலாமா? பட்டர் கேக் சாண்டா ஸ்பெஷல் இல்லையா? நம்ம சாண்டா இதயம் வந்துட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத திறந்து பார்த்துக்கோமா? பார்த்துக்கலாம். வாவ், சூப்பர். இப்போ எப்படிம்மா இருதயத்தை துண்டாக்கி துண்டு துண்டுகளாக தருகிறாயா இல்லை மொத்த இதயத்தையும் எனக்கு தருகிறாயா? மொத்தமா முழுசாடி சாப்பிடவா? இருதயத்தை சரி பாதியாக பிரிச்சுட்டு நீ பாதி நான் பாதி கண்ணி அப்படி. ஓகே, ஓகே. பட்டர் கேக், நம்ம சாண்டாவோடைய பட்டர் கேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் தான் டேஸ்ட் பண்ணணும் இல்லையா சாண்டா? ஓகே, நம்ம சாண்டா சூப்பராக ஒரு பட்டர் கேக் பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த நட்ஸு, செர்ரி, ட்ரை ஃப்ரூட்லாம் போட்டதுனால நல்லா பிளண்ட் ஆகிட்டு நல்லா இருக்குது மிக்சிங்கு. இந்த கேக் பார்த்தீங்கன்னா டீ டைம் ஃபேவரட், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஐசிங் இல்லாமல் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த டீ டைம் ஸ்நாக் மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த பட்டர் கேக் வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நட்ஸு அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு, பட்டர் எல்லாம் பிளண்ட் ஆகி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பட்டர் ஃப்ளேவரோட, மார்ஜரின் யூஸ் பண்ணாமல் பட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. தேங்க்யூ வெரி மச் சாண்டா. பட்டர் கேக் தேவையான பொருட்கள்: 300 கிராம் வெண்ணெய், 300 கிராம் பொடித்த சர்க்கரை, 300 கிராம் மைதா மாவு, வெண்ணிலா எசன்ஸ், ஆப்ப சோடா, பால், செர்ரி, முந்திரி, முட்டை. செய்முறை: முதலில் ஒரு பாத்திரத்தில் வெண்ணெய் எடுத்து நன்கு கலந்து அதோடு பொடித்த சர்க்கரை சேர்த்து நன்கு கலக்கவும். பிறகு முட்டை சேர்த்து நன்கு கலந்து அதோடு சோடா மற்றும் மைதா மாவு சேர்த்து கலக்கவும். பின்பு செர்ரி, முந்திரி, வெண்ணிலா எசன்ஸ் ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலக்கவும். கேக் அச்சில் வெண்ணெய் தடவி அதன் மேல் சிறிதளவு மைதா மாவை தூவவும். சிறிதளவு பாலை கேக் கலவையில் சேர்த்து கலந்து கேக் அச்சில் சேர்த்து மைக்ரோ ஓவனில் 20 நிமிடம் 180 டிகிரி சூட்டில் வைக்கவும். இப்பொழுது பட்டர் கேக் தயார்.